இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாத்தையும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினால் அந்த வீட்டை என்ன பண்றாளாமா. அப்போ ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய, ஒரு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய, ஒரு கணவனாரை பாதுகாக்கக்கூடிய, ஒரு பிள்ளையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யார் கையில கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மனைவியினுடைய கையில கொடுத்திருக்கிறார், சிஸ்டருடைய கையில கொடுத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. பாருங்க, நீங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்கல்ல, நான் இப்ப நினைக்கிறேன் எனக்கும் உடம்பு தானே, உண்மையிலே சிஸ்டர்ஸுக்கும் உடம்பு தானே இருக்குது, அவங்களுக்கும் தூங்க டயர்டா இருக்காதா? அப்போ பரிசுத்தத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் முதல்ல என்ன விரும்ப கூடாது அப்படின்னு சொன்னா, நான் தனிமையை விரும்புகிறவனாய் அல்ல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, என்னுடைய இது எல்லாம் எப்படி இருக்கட்டும்னா வெளியரங்கமா இருக்கட்டும். ஆமென். போன்ல இருக்கிற தேவையில்லாத லாக்க நீங்க என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லிஸ்ட்லயே வருவீங்க. ஹலோ, கேட்கல? என்னைக்கு உங்களுடைய போன்ல லவுட் ஸ்பீக்கர்ல பேசினா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களை பரிசுத்தமானே நம்ப முடியும். இந்த சிலரு போனை இப்படி வச்சுட்டு ஏதாவது ஒரு கால் வந்தா மட்டும் இந்த பெருவிரல் மட்டும் இந்த இடத்துக்கு போகும். எதுக்கு? ஹலோ, எதுக்கு? சைலண்ட்டுக்கு இல்ல, இந்த ஸ்பீக்கர் சில டைம் நம்மளை ஏமாத்திரும். இந்த ஸ்பீக்கர் சில டைம் நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுரும். என்ன அப்படின்னா, இது காதுக்குள்ள வச்சாலும் சில நேரத்துல ஸ்பீக்கர் கொஞ்சம் வெயிட்டா இருந்தா பக்கத்துல என்ன பண்ணும், கேட்கும். அதனால இந்த நொண்டிகையை வச்சுட்டு, இந்த பெருவரல வச்சுட்டு அப்படியே வால்யூமை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே குறைச்சுக்குவாங்க. ஏன்னா நான் பேசுறது யாருக்கு கேட்க கூடாதாமா, பக்கத்துல கேட்க கூடாதாமா. ஏதோ ஒரு தேர்ட் பர்சன், ஒரு மூணாவது நபருக்கு உங்களுடைய சில ரகசியங்கள் தெரியக்கூடாதுன்றதுக்காக நீங்க போன்ல கம்மி பண்ண. ஆனா கணவனாருக்கே தெரியக்கூடாது, மனைவிக்கே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சா எப்படி? எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளே? ரொம்ப கஷ்டம்.